விஷிதா மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் ஹேமமாலினி. இன்று நம்ம ஸ்டார் உங்களுடன் நிகழ்ச்சியில் விழுதல் என்பது வேதனை, விழுந்த இடத்தில் மீண்டும் எழுதல் என்பது சாதனை, அப்படி ஒரு சாதனையாளர்களைத்தான் நாம் ஒவ்வொரு வாரமும் சந்திக்கிறோம். இன்று நம் நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவரும் அப்படிதான். இயற்கையின் மைந்தன், சுற்றுச்சூழலியல் செயல்பாட்டாளர், சமூக நல ஆர்வலர் திரு பியூஷ் மானஸ் அவர்களை தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? I'm doing great, ma. I'm doing great. Yes, sir. Thank you so much. சூழலியல் சார்ந்து மற்றவர்கள் சிந்தனைகள் தூண்டி இருப்பது மிக மிக பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் சார். பணியிலே அருண்மணி சமூக பணின்னு சொல்லலாம். சமூகத்திற்கு இப்படி ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டே இருக்கீங்க. இத்தனை ஊக்கமும் எண்ணங்களும் வர காரணம் என்னங்க சார்? நான் பண்றது பெரிய ஒரு பெரிய விஷயம் இருக்கு. பல இடத்துல சொல்லியிருக்கேன். எனக்கு காமன் சென்ஸ் இருந்ததுன்னா இயற்கை வந்து எனக்கு அனைத்தும் இயற்கை கொடுக்குது. எனக்கு தண்ணி, வாழ்றதுக்கு சாப்பாடு, உணவு, தண்ணி, முக்கியமா காத்து. ஸோ கிவிங் இட் பேக் அண்ட் ப்ரொடெக்டிங் இட் இஸ் இன் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஆர் செல்ஸ். இது நம்மளோட கடமை கூட, நம்மளோட சுயநலத்துக்காக பண்ண வேண்டிய ஒரு செயல் கூட நம்ம. ஸோ இதுல காமன் சென்ஸ் தான் இருக்கு, தவிர ஒன்னும் ஸ்பெஷலாலாம் நான் பண்ணல. உங்க சமூக பணியில வந்து எப்படி இப்படி மற்றவர்களையும் ஆர்வலராக உருவாக்குனீர்கள் சார்? பிகாஸ் நிறைய பேர் வந்து சமூக பணியில வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேங்கிறாங்க இந்த காலத்துல. அந்த காலத்து மாதிரி இல்லாம இப்ப நிறைய பேர் வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்கன்னா அது என்ன முயற்சி நீங்க எடுத்தீங்க, நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இல்ல see, one thing is that எனக்கு அமைப்பெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம கொஞ்சம் வேலை செய்யறோம், அதை பார்த்து எக்ஸாம்பிளா சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னா மக்கள் அதை பார்த்து எமலேட் பண்ணிக்குவாங்க. எஸ்பெஷலி லேக் ரீஸ்டோரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா. அப்புறம் நீங்க அந்த காலத்துல நிறைய இருந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த காலத்துல யாருமே இல்ல. ஆக்சுவலா அந்த காலத்துல நல்லா இருந்திருந்தாங்கன்னா நம்ம இந்த காலத்துல இப்படி இருந்திருக்க மாட்டோம். ரொம்ப அறியாம வாழ்ந்திருக்கோம் நம்ம. காலங்காலமா பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் என் குடும்பத்தெல்லாம் நான் தூரத்துல தேடி பார்த்துட்டேன், ஒருத்தருமே ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல கலந்துனது இல்ல. ஸோ இட் இஸ் வெரி சேட் ஸ்டேட். ஒரு 1000 பேர் வந்து ஃப்ரீடம்காக, நம்ம நாட்டோட சுதந்திரத்துக்காக செத்து போயிருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பகத்சிங் மாதிரி சொல்றேன், வில்ஃபுல்லி ஆமா நான் சாவதான் போறேன், தெரிஞ்சு குதிக்கிறது, தெரிஞ்சு அரெஸ்ட் ஆகுறது, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மி நபர் தான் இருக்காங்க இவ்வளவு பெரிய நாட்டுல. ஆனா இந்த இண்டிபெண்டன்ஸ் வந்த உடனே 1947ல we saw the biggest bloodshed of this country. ஏகப்பட்ட பேர் வந்து ஒரு 10 லட்சம் பேர் மட்டும் ஒபிஷியலா செத்து போயிருக்காங்க அந்த பார்ட்டிஷன்ல, இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டி. So I think so we have to go a long way. நம்ம திருப்பும் அதுக்கு போக முடியாது இன்னைக்கு இருக்கிற சூழல்ல. all the more people need to take interest and be very history. அதுக்கு தான் கத்துக்கிறோம். அன்னைக்கு நடந்த தப்பு திரும்பவும் நடக்க கூடாது, இதுக்காக தான் கத்துக்கிறோம். ஆனா அதே தப்ப செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ. சேலத்தில் மூக்குநேரி ஏரியை மிகவும் அழகாக உருவாக்கி இருக்கு. அது வந்து ஒரு ஹீரோ லெவலுக்கு உங்களை கொண்டு போயிடுது. அந்த அனுபவம் பற்றி எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுங்களா சில வரிகள்? நான் 97ல இருந்து மரங்கள் நட்டுட்டு இருக்கேன். அந்த 97ல இருந்து மரங்கள் நடுறதுல அந்த பயணத்துல வந்து சேலத்தை சுத்தி பார்க்கும்போது சைலம்னா வேலி சரௌண்டட் பை ஹில்ஸ், அதான் அதுக்கு பேரே. ஸ்ரீ சைலம், சாய் சைலம்ங்குவாங்க. சோ அந்த இந்த ஹில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டென்யூட் ஆயிருக்கு. இந்த ஹில்ஸ்ல இருந்து வர ஊத்து எல்லாமே காணாம போயிடுச்சு. அந்த ஊத்துல இருந்து ஓட வர்றது என்க்ரோச் பண்ணியாச்சு. அந்த ஏரிகளை வந்து குப்பை போட்டு மூடியாச்சு. ஏகப்பட்ட ஏரியை லூஸ் பண்ணிருக்கோம், ஒபிஷியலா லூஸ் பண்ணிருக்கோம். லைக் ஒரு ஏரி சீதாவரி ஏரின்ட்டு வேர்ல்டு பேங்க் லோன் கொடுத்து அதை ஃபில் பண்ண வச்சிருக்கு. இதுக்கு என்ன வேர்ல்டு பேங்க் லோன் கொடுக்கறது? சோ அன்பார்ச்சுனேட்டா இருக்கு. சோ எப்படி என்னோட சுத்தி இருக்கிற என்னோட போயிடுங்க, பில்டிங் மேல ஏறிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷூரா ஹில்ஸ் தெரியும். எந்த டைரக்ஷன்ல போனாலும் சரௌண்டட் பை ஹில்ஸ், நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், ஆல் அக்ராஸ். இந்த பக்கம் கஞ்சமலைனா, அந்த பக்கம் ஷெர்வரான் மலைனா,
surrounded by hills. So it's such a amazing place. And இங்க இருந்து வர ஊத்து, அதுக்கு ஊத்து மலைன்ட்டு ஒரு அந்த கோயில் கட்டிட்டாங்க, அந்த ஊத்தை கெடுத்துட்டாங்க. So இந்த மாதிரி பல சேலத்துல. So it's very unfortunate, but அந்த டைம்ல we felt that 2009ல ஒரு சிவியரான drought சேலம் ஃபேஸ் பண்ணுது. அதனால மக்கள் நிஜமா பயந்தாங்க, இங்க தண்ணி வராம போயிடுமோ. ஏன்னா மேட்டூர் டேம் வாஸ் நியரிங் நில் பாயிண்ட் அப்போ. So it was a time where தண்ணீரை தேடி சொல்லி ஒரு நோட்டீஸ் அடிச்சு சொல்லி இந்த மாதிரி வேதாந்தா கம்பெனி வந்து நம்ம மலையெல்லாம் சொரண்டு எடுத்துட்டாங்க, டால்மியா மேக்னசைட் மைன் உருவாக்குனால கருப்பூர்ல இருந்து வந்த தாய் ஏரி காணாம போயிடுச்சு, அந்த மாதிரி நோட்டீஸ் அடிச்சு மக்கள் கிட்ட போனோம். The response was very good. In fact, when school Golden Gate சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி, so volunteers, parents and of the school management எல்லாம் சேர்ந்து ஒரு 1000 people got down to clean up Mookaneri. The collector was invited. கொஞ்ச நாள் முன்னாடி கலெக்டர் கிட்ட சண்டை போட போனோம் டைம்ல ட்டாங்கன்ட்டு. அப்போ கலெக்டர் சொன்னாங்க, உங்களால என்ன பண்ண முடியும், நீங்க கவர்மெண்ட் குறை சொல்லிட்டு இருக்கீங்கன்ட்டு. So he took it as a challenge. The collector was in good spirit. Chandramohan சொல்லி we should be very thankful to him. அவர் வந்த உடனே எங்களுக்கு அந்த ஏரி வந்து நீங்க எடுத்து பண்ணுங்கன்ட்டாரு. So I was very particular that I will please give it in writing. ஏன்னா நான் அதுக்கு முன்பு ஒரு 2000ல வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2002-3ல நினைக்கிறேன். அப்போ ராதாகிருஷ்ணன் கலெக்டர் இருந்தாரு, இப்போ ஹெல்த் செக்ரட்டரியா இருக்காருல்ல, அவரு சேலம் கலெக்டரா இருந்தாரு. பர்னன் கோன்ட்டு ஒரு இடத்துல அவர் இன்வைட் பண்ணி மரம் நட்டேன். ஒரு 30,000 ட்ரீஸ் பிளான் பண்ண மேக்னசைட் மைன்ஸ்ல. அது ஒரு ஃபாரஸ்டா உருவாயிடுச்சு. ஃபாரஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கம்பெனிக்கார அது மேல மண்ணு கொட்ட ஆரம்பிச்சிட்டான். கண்ணு முன்னாடி அந்த அழிஞ்சு போனது பார்த்தேன். அப்போ கேட்டேன், யோ நான் உருவாக்குன காடை எதுக்கே கெடுத்துட்டு இருக்கீங்கன்னா நீ யாருன்னு கேட்டாங்க. How can you ask? நீ எப்படி? அப்பதான் அந்த அருமை தெரிஞ்சுக்கிட்டாங்க, எழுத்து மூலியமா வாங்கணும்ட்டு. சோ பர்டிகுலரா எழுத்து மூலியமா மூக்கநேரி லேக்க PWD கிட்ட அடாப்ட் பண்ணி we started the work. ஐலண்ட் கிரியேட் பண்ணோம். people came. பணம் கேட்டோம் மக்கள் கிட்ட. ஒரு நாளைக்கு எங்களுக்கு 15,000-20,000 ரூபாய் தேவைப்படுதுன்னு கேட்டோம். people donated wonderfully. They gave money. And ஒரு மூவ்மெண்ட் மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. It became very famous. Lot of trees were planted. The lake became a bird sanctuary. The results were seen in 6 months. 6 months la result தெரிய ஆரம்பிச்சிருச்சு. Because we cleaned up the whole bund. The waters came. It filled up the lake. Birds came. ஏன்னா அந்த ஐலண்ட்ஸ் கிரியேட் பண்ண உடனே ஒரு நாளைக்கு ஒரு ஐலண்ட் கிரியேட் பண்ணுவோம். ஐலண்ட் கிரியேட் பண்ண உடனே அதுல சீட் சோ பண்ணிடுவோம். சோளம், ராகி அந்த மாதிரி. So அது கிராஸ் மாதிரி வந்துரும், பண்ட் ஸ்ட்ரென்த் கிடைக்கும்ட்டு. பட் as an advantage என்னாச்சுன்னா birds came in plenty. Birds எல்லாம் திருப்பி மைக்ரேட் ஆகி வந்து, so the whole scene was a different scene there. So we finished the desilting work in 45 days. மக்களை அப்புறம் ஒரு ஃப்ரூட் ஃபெஸ்டிவல் நடத்தணும். ஃப்ரூட்ஸ் கொண்டு வாங்க, இங்கே சாப்பிட்டு அங்கே கொட்டையை போடுங்கன்னோம். People came, they planted trees, school children came. It was a fun time for people of Salem. They got infused. Then 2010 Mookaneri was finished. We started in March. February la clean பண்ண ஆரம்பிச்சோம். மே மாசத்துல வந்து ஆர்டர்ஸ் கிடைச்சது எங்களுக்கு கையில. PWD கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் வாங்கி we started the work. That's awesome, sir. கடந்த காலமா அந்த நியூட்ரினோ திட்டம் ஆகட்டும், இல்ல கூடங்குளம் இப்போ EIA 2020 ஆக்ட், இப்படியே இயற்கையை நோக்கி பாயும் பாதிக்கும் திட்டங்கள் நிறைய போய்கிட்டே இருக்கு. நம்ம நாட்டுல வந்து தொடர்ந்துகிட்டே இருந்த திட்டம், இத மாதிரி எல்லாம் திட்டங்கள் கொண்டு வரதுனால என்ன பண்றதுன்னு இப்ப நம்ம தெரியவே இல்லாம போயிடுது. இப்போ எதை நோக்கி நாம போய் கொண்டிருக்கிறோம் என்று நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு நம்ம எப்படிதான் சப்போர்ட் பண்றது? India wants to consolidate all its wealth. அனைத்து மக்களோட பொருளாதாரத்தையும் பணத்தையும் சொத்தையும் சில ஃபேமிலி சில குடும்பங்களுக்காக கன்சாலிடேட் பண்ற வேலை நடந்துட்டு இருக்கு. அப்புறம் அவங்க பார்த்து பிரிச்சு கொடுக்கறது நம்ம வாங்கிக்கணும். இந்த செயல்பாட்டுல தான் அரசாங்கம் தெளிவா இருக்கு. அது அவங்க ஓப்பனாவே சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் கரோனால இவ்வளவு மக்கள் பாதிக்கப்படும் போது தான் ஜியோவோட ஓனர் அம்பானி வந்து becomes the 4th richest man in the world. And extreme crisis people are facing. People are committing suicide, joblessness, traders கிட்ட பணம் இல்ல. The entire country is ravaged. The entire country ஓட population இந்த migrationலயே பார்த்தோம் நாம எவ்வளவு மக்கள் migrate ஆகி போனாங்கன்ட்டு, taking immense risk and so many people died on the way. So the government is very clear.
ஃபிளைட் நடக்கும், பட் ட்ரெயின்ஸ் ஓடாது. கார் எல்லாம் ஓட்டலாம், ஆனா பஸ் ஓடாது. So the government is very clear in its planning. It is neglected the poor, it is concentrating on the rich, and this is the way it is going to be for the next few years for sure. ஏன்னா ஒரு அஜெண்டால வந்திருக்காங்க, அந்த அஜெண்டாவை ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் they will not back out. ஸோ அந்த அஜெண்டால ஃபர்ஸ்ட் பவர் கண்ட்ரோல் இருக்கு. பவர் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றதுக்காக CAA கொண்டு வந்தாங்க. And the CAA Act is very clear where you can question the identity of every Muslim in this country. It does not only grant citizenship to the people, refugees from 3 countries. It also creates a situation, ஒரு மாதிரி சூழல் உருவாக்கிடும், where you will ask every Muslim in this country whether you are from Bangladesh, Pakistan or Afghanistan. சூழல் உருவாக்கிட்டாங்க. So there is a very deep sense of mistrust for the government. There's deep sense of insecurity that people are feeling here who do not belong to the upper caste. Needy Dalits, the OBCs, everyone's livelihood is in insecurity now. Reservation la paathom eppadi economically weaker section பேர்ல 8 லட்சம் கீழ இருக்கிற ஆளுங்களுக்கு 8 லட்சத்தை டிசைட் பண்ணிருக்காங்க பாவர்ட்டி லைன் ன்னு. நிர்மலா சீதாராமன் இன்னொரு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க, 6 லட்சத்துக்கு கீழே 6 லட்சத்துக்கும் 15 லட்சத்துக்கும் கீழே உள்ள சம்பாதிக்கிறவங்க தான் லோவர் புவர்ங்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் டெஃபினிஷன் எல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல. It's a very sad scenario that we are facing and it's going to be there for some time. இன்னும் உச்சகட்டத்தோட அராஜகத்தை, அரசாங்கத்தோட அராஜகத்தை நம்ம பார்க்கல, இன்னும் பார்க்க போறோம். EIA Draft 2020 Environmental Impact Assessment நன்மையா தீமையா விரிவாக எங்களுக்கு கூற முடியுமா? இதனால் வேலை வாய்ப்பு வேற அதிகரிக்கும்னு என்று சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்ன்றது எங்களுக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. It's a disaster in the making. It's a disaster in the making for some very simple reasons. என்னன்னா EIA வந்து already நம்ம existing laws, environment laws வந்து are unable to address the environmental issues of this country. அது வந்து இன்னும் நம்மளோட எக்ஸிஸ்டிங் இஷ்யூஸவே இன்னும் நம்ம அட்ரஸ் பண்ணாம தவிச்சிட்டு இருக்கோம். எப்படி கரப்ஷனுக்காக இன்னும் லோக்பால் பில் வரலையோ, வந்த லோக்பால் பில்லும் மக்கள் கிட்ட போய் சேரலையோ, அதே மாதிரி சுற்றுச்சூழல் காப்பாற்றணும் அந்த உணர்வு மக்கள் மத்தியில் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மாதிரி நடக்கும்போது மக்கள் கிட்ட ஒரு என்ன சொல்றது, there is no way that people can go and address those issues. கரப்ஷன் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு ஆபீஸ்ல போறேன், ஐயா கரெக்டா இருக்கான்னு சொன்னா கவர்மெண்ட் சாங்ஷன் கொடுக்கணும்ங்கறாங்க. There is no law under which I can prosecute as a citizen. So what this act does is அந்த violation clause உள்ள கொண்டு வந்து சிட்டிசனை கம்ப்ளீட்டா வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. வெளியே a citizen should not report on environmental issues. அது கிளியரா இருக்கு. ரெண்டாவது வந்து போஸ்ட் கிளியரன்ஸ் கொடுக்கறாங்க. ப்ரொபோசல் கிளியர் ஆயிடுச்சுனா நீ வேலை. So that's very dangerous. The most important thing is that public hearing dilute பண்றாங்க. public hearing ஒரு அதிகாரிக்கு தோணுது அங்க ஃப்ரீ ஸ்பீச் இல்லனா அவர் வந்து அதை என்ஷூர் பண்றதுக்காக பிரிகாஷன் எடுப்பாரெல்லாம் இல்ல, அவர் அதை என்ஷூர் பண்றதுக்கு பப்ளிக் ஹியரிங்கே கேன்சல் பண்ணிடுவாராம். ஃப்ரீ ஸ்பீச் இல்ல, அதனால பேசவே பேசாதங்கறாங்க. It's a tragedy. And இங்கிலீஷ்ல official languageல விட்டுருவோம், அப்புறம் ரீஜனல் லாங்குவேஜ்ல கம்பல்ஷன் கிடையாது. official language or regional language. So அந்த ரிப்போர்ட்டை நான் படிச்சாதான் அதுல தீமை நன்மை எல்லாம் என்ன இருக்குன்னு என்னால பார்க்க முடியும். நான் இந்த டிராஃப்ட் பத்தி பேசல. நாளைக்கு ஒரு கம்பெனி வந்து நான் இது கொண்டு வர போறேன், இந்த திட்டத்தை கொண்டு வர போறேன், எனக்கு இவ்வளவு நிலம் ஏக்கர் வேணும், இவ்வளவு நீர்நிலை பாதிக்கப்பட போகுது, இந்த ட்ரீட்மெண்ட் பிளான் போட போறேன், இவ்வளவு கெப்பாசிட்டி இன்ஸ்டால் பண்ண போறேன், அதெல்லாம் டீடைல்ஸ் கொடுக்கறது. நீ ரீஜனல் லாங்குவேஜ்ல கொடுத்தீங்கன்னா பாதிக்கப்படுற மக்கள், விவசாயி, ட்ரைபல்ஸ் இல்ல ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ், இவங்க எல்லாம் எப்படி படிச்சு அதுக்கு அப்ஜெக்ஷன் கொடுக்க முடியும்? ஆல்ரெடி அவங்களுக்கு வாய்ஸ் இல்ல, அதை பலப்படுத்துறது விட்டுட்டு இன்னும் அவங்களை வந்து கவர்னன்ஸ்ல இருந்து தூரமா தள்ளி விடுறாங்க. இந்த கவர்மெண்ட் ரொம்ப தெளிவா இருக்கு, மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ்ங்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா கவர்மெண்ட் மினிமைஸ் ஆயிடுது. இப்ப அனந்த்குமார் ஹெக்டே சொல்லிட்டாருல, பிஎஸ்என்எல் எம்ப்ளாயிஸ் எல்லாம் 88,000 பேரை ஃபயர் பண்ணிடுவோம், எல்லாமே தேச துரோகிங்கன்னுட்டாரு. ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாரு, தேச துரோகிட்டாரு. ஜியோ தான் தேசபக்தரா, அவருக்கு ரிலையன்ஸ் ஓனர் தான் தேசபக்தரா, அவங்க எம்ப்ளாயிஸ் தான் இந்த நாடை நடத்திட்டு இருக்காங்கன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. The intention is very clear of the government.
Yes. To give away governance to a few families. மக்கள் கிட்ட கொடுக்கல, சில குடும்பங்கள் கிட்ட கொடுப்பாங்க. குடும்பங்களுக்கு அனைத்தும் கொடுத்துருவாங்க, மக்கள் வந்து கை தட்டிட்டு இருக்கணும். So EIA has its very deeply flawed in the ஒரு this has to be scrapped, this has to go to the bin. இதுக்கு இன்னைக்கு நம்ம போராடலன்னா நாளைக்கு கண்டிப்பா போராடணும், ஏன்னா மக்கள் மேல வரப்போகுது. ஆமா, இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இம்பாக்ட், கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட் பாத்தீங்கன்னா ஏழை மக்கள் மேல இருக்கும், விவசாயிகள் மேல இருக்கும், யார் வந்து தினசரி கூலி தேடி போயிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இருக்கும். அப்புறம் இந்த ஜாப்ன்ட்டு ஒரு பிம்பத்தை கட்டிட்டு இருக்காங்கல்ல, நாங்க ஜாப்ஸ்க்காக பண்ணிட்டு இருக்கோம்ட்டு. லெட் அஸ் பி வெரி கிளியர். சேலத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். கஞ்சமலைன்னு ஒரு மலை இருக்கு. 130 கோடிக்கு வந்து 120 பீப்புளுக்கு வேலை கொடுப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் somewhere around 36 crores ன்னாங்க. 36 or 60 crores ஏதோ. அதுக்கு 120 பீப்புளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்போம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் எனக்கு கரெக்டா தெரியல, ஞாபகம் இப்போ அது மறந்து போச்சு. பட் 130 பேருக்கு வேலை கொடுப்போம்னாங்க. கம்பெனிக்கு வந்து 30,000 கோடி ப்ராஃபிட் இருக்கு, அது புரியுது. பட் தட் என்ன மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, சுத்தி 3 லட்சம் பேர் வாழ்றான். அந்த 3 லட்சம் பேரும் நல்லா இருக்கான், ஒன்னும் ஏழையோ இல்ல அப்படியே பஞ்சத்துல இருக்கோ அப்படியெல்லாம் இல்ல. ஈச் ஃபேமிலிஸ் ஆவரேஜ் இன்கம் இஸ் 5 to 6 lakh rupees. அவன் இன்கம் பாதிக்கப்படும் உடனே, அவங்க இன்கம் பாதிக்கப்படும், அது கண்ணுக்கு தெரியுது. சோ இங்க EIA-னால 2008ல இதை நிறுத்த முடிஞ்சது, இந்த மாதிரி திட்டத்தை. இன்னும் வாய்ப்பு இருக்காது. So இந்த IT sector is what is providing 45 lakh jobs in this country. 45 லட்சம் பேருக்கு IT sector provide பண்ணுது. மீதி இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டர், எஸ்பெஷலி இந்த சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு இந்த மைனிங் இருக்கு, கனிம கொள்ளை இருக்கு, எல்லாமே 30,000 ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. இல்ல கொஞ்சம் இன்னும் அதிகமா இருக்கும். ஃபார்மல் ஜாப் சொல்றேன், ஃபார்மல் ஜாப் சொல்றேன். இன்ஃபார்மல் ஜாப்ஸ் எனக்கு ஏகப்பட்டது ஆல்ரெடி இருக்கு. எனக்கு அக்ரிகல்ச்சர்ல லேபர் இல்லாம இங்க தவிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு எலக்ட்ரிஷியன்ஸ் இல்ல, பிளம்பர்ஸ் இல்ல, அந்த மாதிரி ஜாப்ஸ் நீ கொடுக்கறதுக்கு பதிலா மக்கள் கொடுத்துட்டு போவாங்க. மேசன்ரிக்கு ஆள் இல்ல. சோ there are jobs available, பட் பணம் என்கிட்ட இருந்து வாங்கிட்டு இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட் கொடுத்துட்டு அவன் கொஞ்சம் ஜாப்ஸ் கொடுக்க போறான். அது மக்கள் கிட்ட டிஸ்ட்ரிபியூட் ஆச்சுன்னா ஜாப்ஸ் நாங்க ஜெனரேட் பண்ணிக்கிறோம். there's a big difference to it. So இந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா 50,000 கோடி வந்து கோல் மைனிங் கொடுப்பாராம். கோல்னால வந்து வீடை தேடி போக முடியலையா? சோ கோல் வீடு தேடி போகணுமா? ஆனா மைக்ரண்ட் லேபருக்கு 3,000 கோடி வரல. From one place to other place when they're facing such a crisis. So it's a huge scam. In the employment generation is a huge scam. இத நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம பேங்க்ல இருக்கிற பணத்தை வாங்கி அவன் வந்து ஒரு சில பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நம்ம பேங்க் கஜானா காலி ஆயிட்டு இருக்கு. இது புரிஞ்சுக்கணும். பொருளாதார ரீதியா சொல்றேன் நான். இண்டஸ்ட்ரி வரலாம், தாராளமா இண்டஸ்ட்ரி தன்னோட ஸ்ட்ரென்த்ல வா, நீ கேபிட்டல் ரைஸ் பண்ணு, ஷேர் மார்க்கெட்ல நீ ரைஸ் பண்ணிட்டு தான் இருக்க, மக்களை ஏமாத்திட்டு தான் இருக்க. அப்படி ஏமாத்தி பணத்தை வாங்கி நீ வந்து திவால் ஆகு. ஆனா அந்த திவால் ஆகிற டைம்ல என்ன கெடுத்துட்டு போவாத. சிம்பிள் as that. இன்னைக்கு டாடா டீ வந்து கண்ணன் தேவன் டீ எஸ்டேட் நடத்துறாரு முன்னார்ல. லட்சக்கணக்கான ஏக்கர் பட்டா கொடுத்தாச்சு டாடா டீக்கு. டாடாக்கு அவ்வளவு பெரிய பேரு, அவ்வளவு புகழ்பெற்ற கம்பெனி இது. லேண்ட்ஸ்லைட் நடக்குதாங்க. எவ்வளவு பேர் செத்து போனாங்க? டாடாவா செத்து போனான்? Hundreds of laborers died. Who will take in charge of that? Are you not responsible to destroy a Shola forest? Put up a tea estate there. Urbanization கொண்டு வந்து எங்க it's a very very dangerous situation that we are facing now. It's a very dangerous situation that we are facing. So employment ஓட பிம்பத்தை வந்து ப்ளீஸ் மறந்துருங்க. அவ்வளோ ஏக்கர், அவ்வளோ லட்சக்கணக்கான ஏக்கர் மக்கள் கையில இருந்திருந்தா அத்தனை லட்சம் பேர் பொழைச்சிருக்கலாம். Instead of one Tata family going it out or thousands of workers வேலை கொடுக்கறதோட. So technology access இல்ல, கிரெடிட் ஆக்சஸ் இல்ல, இதெல்லாம் தான் தீர்த்து கொடுக்கணும் இந்த நாட்டுல. தவிர கன்சாலிடேட்டடா நிலத்தையும் நம்ம வனத்தையும் நம்ம இயற்கை வளங்களையும் இவங்க கையில கொடுத்துட்டு நம்ம போண்டி ஆக முடியாது. இப்ப நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் மணல் கொள்ளை இப்ப கிடையாது. மணல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியாது. ஆனா நூதனமான மணல் கொள்ளை, மணல் எடுக்கிறது இல்லைங்க. மணல் எடுக்க வெஸ்டர்ன் காட்ஸ்ல எப்பவுமே மணல் எடுத்தது இல்லை. ஏன்னா ஆறு எங்க ஓடுது அங்கதான் மணல் எடுக்க முடியும். அதான் ஆறுகள் எங்கெல்லாம் ஓடுதோ அங்கதான் மணல் கொள்ளை இருந்தது. இப்போ அபிஷியலா எடுக்க கூடாதுன்னாங்க. இப்ப ஸ்டாப் பண்ணி இருக்கு.
நோ 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 ஸ்டாப். யார் சொல்ல ஸ்டாப் பண்ணியாச்சுன்னு? இல்ல இல்ல நோ நோ இருக்கு. ஆமா நோ இல்ல நடந்துட்டு நாங்க இருக்கு. சொல்றது வந்து அபிஷியலா வந்து சொன்னாங்க. அது நடக்குதா இல்லையாங்கிறது தெரியல. இன்னும் ஒபிஷியலா சொல்லவே இல்லமா. எப்ப சொன்னாங்க மணல் கொள்ள பண்ணக்கூடாதுன்ட்டு? அப்படி அ சொல்லவே இல்ல. சரி, நோ நோ சரி. நோ நெவர் இட் ஹஸ் ஹேப்பன். இட் இஸ் கன்டினியூயிங். ஆமா. பாலா எடுக்குறாங்க, காவிரியில எடுக்குறாங்க, அனைத்தாறுல மணல் எடுத்துட்டு எல்லா தான் இடத்துலயும் இருக்காங்க. ஆமா எடுக்குறாங்க. ஆனா, இப்ப நூதனமான மணல் கொள்ளை வந்து ஒரு வினோதனமான முறையில நடக்குது. எப்படின்னா, ஒரு தோப்பை வந்து விலைக்கு வாங்கிர்றாங்க. விலைக்கு வாங்கிட்டு அந்த தோப்புல இருக்க கொய்யா அண்ட் என்னெல்லாம் தென்னை மரம், மாமரம் எல்லாத்தையும் வெட்டி சரிசமமா ஆக்கிட்டு, அங்க இருக்கிற மணல்கள அவங்க தே ஆர் ட்ரைங் டூ எடுத்து செல் பண்ணணும்னு. இப்போ ஒரு இடத்துல விவசாயம் பண்றதுக்கு மட்டும் தான் வந்து அரசாங்கம் வந்து அந்த இடத்துல குடுக்கறது. இது வந்து பயிரிடணும். இப்ப அந்த இடத்துல வந்து நீ மணல் எடுத்தனா, அது எப்படி வந்து நம்மளால ஏத்துக்க முடியும்? அதுக்கு வேற ஏதாவது நம்ம வந்து மக்களால் ஏதாவது பண்ண முடியுங்களா? இல்லம்மா அக்ரிகல்ச்சர் லேண்ட் யூஸ் வந்து அக்ரிகல்ச்சர் தான் லேண்ட் யூஸ் பண்ணுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரிக்ட்டான சட்டமே இல்லையே. எஸ். பிளாட் போடலாம், ரியல் எஸ்டேட் பண்ணலாம். கொஞ்சம் காசு அங்கிங்க தாசில்தார் கிட்ட குடுத்தா நோ அப்ஜெக்ஷன் வாங்கி பண்ண வேண்டியது தான். இது நீங்க புதுசா இருக்கீங்க. அதெல்லாம் அது என்னைக்கு வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் இது எத்தனை லேண்ட் ரிகவர் பண்ணி திருப்பி அக்ரிகல்ச்சர் குடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸும் நடந்தது இல்ல. ம், நீ ம், ம், அக்ரிகல்ச்சர் லேண்ட் எடுத்து பிளாட் போட்ட, இல்லீகலா பண்ணிட்ட, சரி 10 வருஷத்துக்கு ஒரு தாட்டி வந்து உனக்கு ஒரு ஸ்கீம் வரும். ஐ ம். மீன் அதுல வந்து ஸ்கீம்ல ஃபைன் கட்டிட்டு நீ இல்லீகல் ஆக்டிவிட்டி லீகல் பண்ணிக்கோ அவ்வளவுதான். ஆசிரமத்தை ஆசிரமத்தை கட்டிட்டு யானை ஆமா. இருப்பு இடம். ஜக்கி ம். வந்து யானையோட இருப்பு இடத்துல இருக்காரு. எஸ். காரூன்யா அங்க பர்மிஷன் வாங்கி அவன் யா பர்மிஷன் வாங்கிட்டான். அதுக்காக அது லீகல் ஆயிடாதுல்ல. அது கண்டிப்பா. பேசிக்கா லீகல் ஆயிடாது. நீ பர்மிஷன் வாங்கிட்ட. ஆனா அதிகாரி தான் கொடுத்திருக்கான் பர்மிஷன். அந்த இடத்துல அவ்வளோ அர்பனைசேஷனுக்கு எப்படி பர்மிஷன் கொடுக்குறீங்க? எஸ். காருண்யாவா இருக்கட்டும், ஜக்கியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் இருக்கணும். சோ இந்த இந்த நான் சொல்றது வந்து பாதுகாக்கப்பட்ட இடம் இதெல்லாம். ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி ஜோன்ல வர்றது. எஸ். எஸ். நீங்க பேசுறது அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு இருக்கிற ப்ரொடெக்ஷன் நம்ம தமிழ்நாட்டுல இஸ் த புவரஸ்ட். எஸ். இப்போதான் ஏதோ காவேரி பகுதி வந்து டெல்டாக்கு வந்து இபிஎஸ் வந்து ப்ரொடெக்டட் ஜோனுங்கிறாங்க. ஆனா ப்ரொடெக்டட் ஜோன் சொல்லியும் அங்க பைப்லைன் பதிச்சுட்டே தான் இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. யா. சோ இத்தனை சட்ட சிக்கல்கள், மிரட்டல்கள் உங்களுக்கு நிறைய வந்திருக்கு. நீங்க நிறைய தடவை ஐ மீன் ஒரு தடவை அரெஸ்ட் ஆயிருக்கீங்க. பல சட்ட சிக்கல்கள் மீறி சாதிக்கணும் என்று நீங்க ஏன் நீங்க எப்படி நீங்க இவங்களெல்லாம் மீறி நீங்க சாதிச்சுட்டு இருக்கீங்க? இதோட பின்னணி என்ன? இல்லைங்க நான் வந்து சும்மா 4-5 தாட்டி தான் அரெஸ்ட் ஆயிருக்கேன். நான் ஆ, அரெஸ்ட் ஆன காலம் பாத்தீங்கன்னா 20 நாள், 23 நாள், 15 நாள் அப்படிதான் பண்ணியிருக்காங்க என்ன. ஆமா. எனக்கு தேங்க்ஃபுல்லி கோர்ட்ல இருந்து பெயில் கிடைச்சிருது. ம், ம், தேங்க்ஃபுல்லி போலீஸ் ரொம்ப ஸ்மார்ட்டா இல்ல. ம். பக்கா கேஸ் எல்லாம் போட முடியாது அவங்கனால. ஃபால்ஸ் கேஸ் ஏதோ ஒரு உருண்டை விட்டுறாங்க நடுவுல. அ, அ. So it is very clear that they are filing a false case and so I come out on bail. But ஓகே. ஆனா just think of this. I am nowhere. நான் ஒரு ரொம்ப சின்ன மனுஷன். எனக்கு கொடுத்த துன்பங்கள் ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க அரசாங்கத்துல இருந்து. இன்னும் நிறைய வரும். அது அன்னைக்கு வரப்போ பாத்துக்கலாம். பட் ம், ஜஸ்ட் ம், இமேஜின் பீமா கோரேகாவுன்ட்டு ஒரு இடத்துல தலித் மக்கள் அடி வாங்குறாங்க. ம்ஹ்ம். தலித் மக்கள் அதுல சாவறான். 2 பேர் செத்தாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய vehicles பீமா கோரேகாவுல ஒரு ரேலி எடுக்கிறாங்க. யா. அதுல யார் பர்பரேட்டர்ஸ் ஆஃப் வயலன்ஸோ அவங்களை அரெஸ்ட் பண்ணல. எஸ். சம்பந்தம் இல்லாம ஜார்க்கண்ட்ல இருந்து, டெல்லியில இருந்து, சத்தீஸ்கர்ல இருந்து இருக்கிற ஆக்டிவிஸ்ட் எல்லாத்தையும் நம்ம இங்க இருந்து நம்ம ஆந்திரால இருந்து வரவரராவ் பாயட், சுதா பாரதிராஜ் சத்தீஸ்கர்ல இருந்து ம், டெல்லியில இருந்து கௌதம் நவல்கா அம்பேத்கரோட பேர இல்லா ம், ம், ம். அவர் அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு யுஏபிஏ சார்ஜ்ல போட்டிருக்காங்க. சில பேருக்கு 2 வருஷம் ஆச்சு உள்ள போய். there is no bail. ஓ! And those officers who have filed false cases are getting medals on today. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு மெடல் கொடுத்துட்டு இருக்காங்க. The ம், officers who have filed such a bundle case, ம். everyone knows there is no proof, but people are inside the jail. காஷ்மீரோட நிலைமையை பாருங்க. காஷ்மீர்ல it is atrocious. சுவிட்சர்லாந்து ஆக்குனாங்க. ஒரு யா. சொமேலியாவோட மோசமான நிலைக்கு மோஸ்ட் டெவலப்ட் ஸ்டேட் எல்லாம் இவ்வளவு வயலன்ஸ் நடந்துவாங்க. In யா. parameters of education, health, economic security,
people's per capita income was much higher than what was Gujarat. Yes, exactly. இன்னைக்கு சொமையிலோட மோசமாக்கிட்டு இருக்காங்க. So என்னோட துன்பங்கள்லாம் எதுவுமே இல்லைங்க. I'm a far safer, I'm in a far safer country, that is Tamil Nadu. I'm in தமிழ்நாடு, அந்த நாடுக்காக கண்ட்ரி சொன்னேன், இல்லாட்டி இவன் தமிழ்நாடே ஆக்கிட்டான்னு சொல்லிடுவாங்க. These parts of the country are quite safe still. இன்னும் இங்க கொஞ்சம் ஃபாஸ்டிஸ்ட் இருக்காங்க, ஆனா ஜோக்கர் மாதிரி செயல்படுறதுனால அது ஜோக்கரை தான் மக்கள் பாக்குறாங்க, அவங்கள சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. பட் அவங்கள பாத்தீங்கன்னா இப்ப இபிஎஸ்ஏ மிரட்டுறாரு. இந்த 2 வாரம் முன்னாடி இல்ல 1 வாரம் முன்னாடி இந்த எஸ்வி சேகர் ஒரு இபிஎஸ்ஏ மிரட்டுறாரு, சிஎம் ஃபைல் வச்சிருக்கோம் நாங்க, அடக்கி வாசிங்கிறாரு. இதே நான் கூத்தா இருக்கு. So my hardship is nothing. I am living a pleasurable life till now. Okay, sure sir. இப்ப பாத்தீங்கன்னா நான் உங்களோட வீடியோஸ் இப்ப ரீசெண்டா Facebookல பார்த்தோம். நிறைய இந்த சேலத்துல மரங்கள் எல்லாம் வந்து குங்குமரம் இதெல்லாம் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து தரமட்டமாக்கிட்டே வராங்க. சோ ஒரு பப்ளிக்கா நம்ம கேட்டா நம்மளுக்கு மிரட்டல் வருது. அத மீறி இத வந்து தடுக்கிறதுக்கு என்ன வழிங்க சார்? இல்லங்க, மிரட்டல் வருதுன்னா அவன் வாயில மிரட்டுறான். இயற்கையை நம்ம மிரட்டினா தாங்க மாட்டோம், புரிஞ்சுக்கணும். இயற்கை லைட்டா பல்லாருன்னு அடிச்சது வச்சுக்கோங்க, எவனா இருந்தாலும் சரி. நீங்க கஜா புயல போய் பாத்தீங்கன்னா 2 லட்சம் கம்பம் மட்டும் சாஞ்சு போச்சு. இமேஜின் தி டெவஸ்டேஷன். மரங்கள் கணக்கு விடுங்க, அது கோடிக்கணக்குல போச்சு. கோடிக்கணக்கில் மரம் சாஞ்சு போச்சு. 2 லட்சம் மின் கம்பம் உளுந்து, டிரான்ஸ்பார்மர்லாம் உளுந்து, வீடுகள்லாம் நாசம் ஆகி, என்னைக்கு அந்த மக்கள் இன்னும் திருப்பியும் தமிழ்நாடு இஸ் வெரி ரெசிலியன்ட். மக்கள் திரும்பவும் they come hardship எடுத்து ஏதோ பண்ணி வந்துடுறாங்க வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி வைஸ் பாண்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, திரும்ப வந்துடுறாங்க. பட் ஜஸ்ட் இமேஜின், நேச்சரோட ஃபியூரி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. சென்னையில ஃப்ளட் வந்தது, BMW காரும் சைக்கிளும் ரெண்டுமே அப்படியே விதகிட்டு போகுது தண்ணியில. அது பார்ப்பாடு பார்க்காது, நீ பணக்காரனா ஏழை அதெல்லாம் பார்க்காது. உனக்கு நீ பணம் நல்லா சம்பாதிச்சுட்ட, உனக்கு காத்து இவ்வளவு கம்மியா போதும், நீ பணமே இல்ல உங்ககிட்ட, இன்னும் அதிகம் உனக்கு காத்து வேணும், அப்படியெல்லாம் இயற்கை வந்து நிர்ணயிக்காது. இயற்கை கிட்ட பயந்தா நல்லா இருக்கும். இந்த மிரட்டல் கிரட்டல் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். இதெல்லாம் சும்மா அது சத்தியமே இதெல்லாம் கண்டுக்கவே கூடாது, இதெல்லாம் பேசவும் கூடாது. இல்லைங்க சார், ஆக்சுவலா வந்து இயற்கை கிட்ட யாராலுமே ஒண்ணுமே நிக்க முடியாது. ஆனா மக்கள் வந்து இது போய் தட்டி கேட்கும் போது இது ஒரு பெரிய இஷ்யூவாவே அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன நம்ம பண்ணலாம்? இல்ல, நம்ம ரெகுலரா கான்சிஸ்டன்டா கேட்கணும். என்னன்னா படம் பார்த்து கெட்டு போயிருக்காங்க. நம்ம தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் கூட பெரிய வில்லனா வருவான், ஒரு பெரிய தாதாவா காமிப்பாங்க. அவன் லாஸ்ட்ல தான் சாவுவான், முதல்ல சாவ மாட்டான். அந்த 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் கதை ஓடிட்டு இருக்குது, வில்லன் தான், அந்த இமேஜ் தான் பயங்கர ஸ்ட்ராங்கா உட்காரும் மனசுல. அவன் சாவர இமேஜ் எல்லாம் உட்காராது. அதான் சிக்கல் இருக்கு. மக்கள் சினிமேட்டிக்கா நினைச்சுக்கிறாங்க எல்லாத்தையும். எஸ், எக்ஸாக்ட்லி. சோ மக்கள் சினிமேட்டிக்கா நினைச்சுக்கிறாங்க, அதான் பிரச்சனை. யா, கொரோனா வைரஸ் கிரைசிஸ் இருந்து நீங்க கற்றுக்கொண்ட விஷயம் என்ன சார்? Nature has taught you. 2017 BBC was very clear in their article. Permafrost is melting. If permafrost melts, many viruses will come out. இன்னைக்கு நீங்க ஃபாரஸ்ட் ஐஸ் ஜோன்ஸ், இந்த நார்த் சவுத் போல்ல இருக்கிற வைல்ட்னஸ், இங்க இருக்கிற ஐஸ் கிளேஷியர்ஸ், ஹிமாலயாஸ்ல இருக்க கிளேஷியர்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸோட ஃபாரஸ்ட், ஈஸ்டர்ன் காட்ஸோட பயோடைவர்சிட்டி எல்லாம் என்னென்ன சுமத்திட்டு வச்சுட்டு நம்மளுக்கு தெரியாது. நீங்க இதெல்லாம் கெடுத்து பேலன்ஸை கெடுத்து என்ன நம்மள அட்டாக் பண்ணோம், you never know. These will go and attack. So the only lesson that I can see from this coronavirus is that you will have to respect nature. நீங்க இயற்கை பாதையை நவுந்து போனீங்கன்னா ஒரே அடி தான், ரொம்ப பெருசா தேவை இருக்காது. இந்த கொரோனா வைரஸ்க்கு டிஎன்ஏ இல்ல, ஆர்என்ஏ இல்ல. இந்த புழுத்தடிக்கு பேல்வான் இது வந்து எல்லாம் கொரோனா வைரஸ் ஏத்திட்டா யாரோ போட்டுருந்தாங்க, 1 கிராம் கூட வராதான். 1 கிராம் மட்டும் வருமா உலகத்துல இருக்கு இப்ப கொரோனா வைரஸ் ஏத்திட்டாவே. இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு வைரஸ், இன்விசிபிளான வைரஸ், மனிதனை வந்து ஆட்டி வச்சிருக்கு, ஆட்டிடுச்சு கம்ப்ளீட்டா. இதுக்கப்புறம் கூட நம்ம இயற்கை வழிபாடு இல்ல இயற்கையோட மரியாதையை விட்டு வச்சுக்கோங்க. அந்த வழிபாடு வந்த உடனே பிரேயர் ஆரம்பிச்சிருவாங்க, மணி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. it doesn't mean that. இயற்கை வழிபாடுனா நான் திருப்பி கொடுப்பேன், நான் இங்க எடுத்துக்கிறேன், நான் திருப்பி கொடுக்க ட்ரை பண்ணுவேன். அதுக்கு ஆபத்து வரும்போது அதை பாதுகாப்பேன். and the most importantly, அத அதிகமா அந்த ரிசோர்ஸை நான் கெடுக்க மாட்டேன். எனக்கு தேவை இருக்கிறது மட்டும் எடுத்துக்குவேன். ஸோ இந்த நுகர் வாழ்க்கையில இருந்து வெளியே வர்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் in terms of
உங்களோட நியூ ப்ராஜெக்ட்ஸ் பத்தி என்ன எங்களுக்கு சொல்லுங்க சார். we have come a long way in crop forest மா. கூட்டுறவுக்காடுல ஒரு 10 வருஷமா அதுல உழைச்சிருக்கோம். 2007ல 1.5 ஏக்கர் வாங்கினேன். 2009ல crop forest ஆரம்பிச்சேன். 2009ல இருந்து இது வரைக்கும் அதுல ஒரு ஏகப்பட்ட ரிசோர்சஸ், என்னோட உழைப்பு, சேவிங்ஸ் நிறைய அதுல போயிருக்கு. It has come out as a very successful experiment. So இப்பதான் எங்களுக்கு பவர் கனெக்ஷன் அங்க கிடைச்சிருக்கு after 10 years of wait. So I am looking forward that this year I will work on it fully, committedly, flaws edum udama, so that it becomes a serving model for people. Yana crop forest is one of the models of wasted and undulated land ஐ எப்படி ட்ரீட் பண்றதுன்னு. அது வந்து வாட்டர்ஷெட் ஏரியா ஆஃப் காவிரி ரிவர். அது அந்த மாதிரி எப்படி வாட்டர்ஷெட் ஏரியாஸை மேனேஜ் பண்ணணும், அது பை சான்ஸ் மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் எங்களால சொல்ல முடிஞ்சதுன்னா there will be a revolution. ஆல்ரெடி யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க ஏரிகள், அவங்க குளங்களை, ஓடைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு வர தண்ணியோட ஃபேக்டரி which is நீர்பிடிப்பு பகுதி, அந்த ஃபேக்டரி எப்படி புனரமைக்குது வந்து காப் ஃபாரஸ்ட் ஒரு மாடலா வரப்போகுது. அது ரொம்ப தெளிவா காட்ட போறோம். and I am looking forward this year completely towards making into a very diverse area. and ரொம்ப முக்கியமா இயற்கை வழிபாடுல இப்போ ஐயப்பன் வனம் ப்ராஜெக்ட் is going to fructify. ஐயப்பன் வந்து அரண்மனையை விட்டு காட்டுக்குள்ள போனாரு, நம்ம காட்டுக்குள்ள போய் அரண்மனையை கட்டிட்டோம். ஐயப்பனுக்காக ஒரு காடு உருவாக்குற வேலை இப்போ ஒரு 80 ஏக்கர்ல ஆரம்பிச்சிருக்கேன். So that is also going to take shape. Wow, excellent sir, excellent. உங்களோட ப்ராஜெக்ட் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட், உங்களுதுன்னு இல்ல, நம்மளோட ப்ராஜெக்ட் வெற்றிகரமா முடியணும்ன்றதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். அண்ட் நம்ம இறுதியான ஒரு கேள்விக்கு வரும். இன்றைய குழந்தைகள் தான் நாளைய தூண்கள்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது உங்க குழந்தைகளை நீங்க சமூக பணியில ஈடுபடுத்தி கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களா, இல்ல எப்படி? நான் கத்து கொடுக்கறது யாருக்கும் எதுவுமே இல்லைங்க. கிளியரா இருக்கேன். அதுல ப்ரீச்சிங் பண்ணா யாருக்கும் எதுவுமே சேர போறது இல்ல. கண்டிப்பா. சோ நான் என் வைஃபை கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. They are all strong people in their own ways. So I can set examples. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி எங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது, எங்க அம்மா வீடு வந்து கொஞ்சம் 10 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. சேலம் டவுன்ல இருக்காங்க அவங்க. நாங்க கொஞ்சம் ஃபுட்ஹில்ஸ் ஆஃப் ஏற்காடுல இருக்கோம். அம்மா வீட்டுக்கு போகும்போது அம்மா ஒரு சின்ன விஷயம் சொன்னாங்க எனக்கு. ஒரு லேடி வந்து என் சன்னை தேடிட்டு வந்தாங்களாம். சன்னை தேடிட்டு வந்தாங்களாம். சின்ன எங்கன்னு கேட்கும்போது வீட்டுல இல்லன்னாங்களா. இல்ல நான் சின்ன ஃபோன் பண்ணி தான் வந்திருக்கேன், நீ கூப்பிடுங்க. Party was, who is this lady who is come in search of grandson? அவன் 12th இப்போ பாஸ் பண்ணியிருக்கான். very good. So he is gone there and then it seems ஏதோ பேசியிருக்காங்க. பேசினதுக்கு அப்புறம் he handed over 200 rupees to her. And she went her way. கேட்கும்போது, இல்ல பாட்டி அவங்களுக்கு யாருமே இல்ல, நான் சொல்லி வச்சிருக்கேன், எப்போ ஏதோ தேவை இருந்தா என்கிட்ட கேட்டுக்கணும்ட்டு, நான் அவங்களை திருப்பி வீட்டுக்கெல்லாம் டிராப் பண்ணுவேன். சோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து மெடிசன் சொல்லி கேட்டு வந்தாங்க என்கிட்ட. நான் 200 rupees கொடுத்துருக்கேன். So nice. And நான் யார்கிட்டயும் சொல்லவே இல்ல. he didn't say about this to anyone. So it really gladdened my heart. ஏதோ ஒரு பார்த்து புலிக்கு பிறந்தது புனையாகாதுன்றத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. கண்டிப்பா அவரும் சமூக ஆர்வலரா வருவாரு. அண்ட் உங்கள் சமூக பணிக்கு நாங்களும் ஒரு கண்டிப்பா உறுதுணையா இருப்போம். இப்போ சமூக ஆர்வலர்கள் உங்களை நாட வேண்டும் என்றால் நீங்கள் வந்து ஏதாவது குறிப்புகள் ஏதாவது எங்களுக்கு கொடுக்க விரும்புறீங்களா? I mean like for few example like if like donation பண்ணனும் உங்களுக்கு உங்க சமூக பணிகளுக்காக. இல்ல absolutely contribution is always open. இதுல ஒரு லிமிட்டே இல்ல. எங்க கண்டினியூஸா ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டே இருக்கு. மூக்கநேரி போயிட்டு இருக்கு, காப் ஃபாரஸ்ட்ல பல ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. இப்போ ஐயப்பன் வனக்காக தனி அப்பீல் பண்ண போறேன். இப்போ கொரோனா வைரஸ்க்காக மாஸ்க் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், பூரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், 2 லட்சம் பூரி செஞ்சு அனுப்பிச்சோம். So we are always open for donations. There are many projects going on. சில ப்ராஜெக்ட் சொல்ல முடியாத ப்ராஜெக்ட்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கோம். சங்கிகளுக்கு எதிர்த்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. So we are constantly into court cases, activism பண்ணிட்டு இருக்கோம். We are supporting many activists. So yes, so please if people want to donate, we have always been open about it. C2 fruit into our account இருக்கு. You can send in your contribution. Okay sir. Thank you so much for your awesome and wonderful time. And நீங்க ஏதாவது எங்களுக்காக சொல்ல விரும்புறீங்களா? No, absolutely. Pursuit of justice and immersion in nature. இது ரெண்டு வார்த்தைங்க. நியாயத்துக்கு பின் நம்ம ஏங்கிட்டே இருக்கணும். அண்ட் இயற்கையோட பாதைய நேச்சர் கூட இம்மர்ஸ் ஆகி அது கூட வாழ்ந்து முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
ஓகே சார், தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ சோ மச். நீங்க இன்னும் மென்மேலும் நிறைய வளரணும், நம்மளோட ப்ராஜெக்ட் எல்லாமே சக்சஸ் ஆகணும். இஷிதா மீடியா சார்பாக எங்களோட ரொம்ப வாழ்த்துக்கள் அண்ட் வணக்கம். Absolutely. So much for a valuable time, sir. Thank you so much. Thank you so much. Thank you. இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி, இஷிதா மீடியா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நன்றி.